வணக்கம். இன்று மகளிர் தின சிறப்பாக மழைக்காடுகளின் தேவதையான நிமோன்டே நென்கிமோ குறித்து காணப்போகிறோம். எங்கள் மழைக்காடுகள் விற்பனைக்கு அல்ல என்று ஒரு பெண் நடத்திய டிஜிட்டல் பிரச்சாரத்தின் மூலம் 5 லட்சம் ஏக்கர் அமேசான் மழைக்காடுகள் பாதுகாக்கப்பட்டன என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. ஈக்வெடார் அமேசானின் வௌரானி பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் நிமோன்டே நென்கிமோ. வௌரானி சமூக மக்களின் முதல் பெண் தலைவரும் இவர்தான். அமேசான் காடுகளை தன் சமூக மக்களோடு கைகோர்த்து எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து கம்பீரமாக காத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஈக்வெடார் அரசு அமேசானின் 5 லட்சம் ஏக்கர் மழைக்காடுகளை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏலமிடுவதாக அறிவித்தது. ஈக்வெடாரில் உள்ள அந்த இடம் உலகில் உள்ள மழைக்காடுகளில் பெரும் பகுதியை கொண்டது. மேலும் பல வனவிலங்குகள், எங்கும் காண முடியாத அரிய வகை பறவைகள், ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பு, பழங்குடி மக்கள் என ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த இடம் அது. அங்கு 5000 வௌரானி மக்கள் காலங்காலமாக இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் இருக்கும் அந்த இடத்தை அவர்கள் அனுமதியின்றி அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏலமிடுவதாக அறிவித்தது. ஏற்கனவே பல ஆண்டு காலமாக அங்கே மரங்கள் வெட்டுதல், ஆறுகள் அழிக்கப்படுதல், சாலை அமைத்தல், எண்ணெய் நிறுவனங்கள் என்று அந்த இடத்தில் பாதியை அழித்துவிட்டனர். தங்கள் மூதாதையர் வாழ்ந்த இடத்தில் 15% மட்டுமே இப்போது நன்றாக காடுகளாக உள்ளது. அவற்றை வௌரானி சமய மக்கள் பொக்கிஷம் போல பாதுகாத்து வருகின்றனர். அவர்களுக்கு தொழில், வீடு என அனைத்துமே அந்த அமேசான் காடுகள்தான். கடும் சவால்களை சமாளித்து அந்த இடங்களை காக்க அம்மக்கள் போராடுகிறார்கள். தன் தாத்தா, தந்தை என அனைவருமே அந்த இடத்தை காக்க பல காலமாக போராடியதை தனது சிறு வயதிலிருந்தே கவனித்து வந்த நிமோன்டே அதனை எதிர்த்து போரிட முடிவு செய்தார். வௌரானி மக்களின் முதல் பெண் தலைவரானார். மக்களை ஒன்று திரட்டி அறப்போராட்டம் செய்தார். வெறும் கோஷமும் புலம்பல்களும் இந்த விஷயத்தில் உதவாது என்று அறிந்து தொழில்நுட்ப உதவியோடு பெரும் புரட்சியை ஏற்படுத்த ஆயத்தமானார். அமேசான் ஃப்ரண்ட்லைனுடன் இணைந்து எங்கள் மழைக்காடுகள் விற்பனைக்கு அல்ல என்று டிஜிட்டல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். உலகில் பல பகுதிகளிலிருந்தும் மக்களை ஒன்று திரட்டினார். உலகம் முழுவதிலும் இருந்தும் அந்த ஏலத்தை நிறுத்த 3,78,000 மக்களின் கையொப்பங்களை சேகரித்தார். இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தின் மூலம் உலகில் உள்ள சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள், மற்ற இடங்களில் வாழும் பழங்குடி மக்களின் கவனத்தை ஈர்த்தார். ஈக்வெடார் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து தானே வாதாடினார். தங்கள் மக்கள் நிலத்தை ஏலம் விட ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும், தங்களிடத்தில் என்ன நிகழ வேண்டும் என்று தாங்கள்தான் முடிவெடுக்க முடியும் என்றும் வலுவான தரவுகளுடனும் வாதாடினார். அந்த வழக்கின் தீர்ப்புக்காக உலகில் அனைத்து இயற்கை விரும்பிகளும் ஆவலுடன் காத்திருந்தனர். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் எதிர்பார்த்த தீர்ப்பும் வந்தது. அமேசான் மழைக்காடுகளில் ஏலமிடுவதாக அறிவிக்கப்பட்ட அந்த 5 லட்சம் ஏக்கர் இடத்தை எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றும், வௌரானி மக்கள் சம்மதமின்றி எந்த ஒரு இடத்தையும் ஏலமிடக்கூடாது என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டது. அந்த தீர்ப்பு அமேசான் காடுகள் மட்டுமன்றி உலகளாவிய இடங்களில் வாழும் அனைத்து பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் முன்னோடியாகவும் கருதப்பட்டது. இனி எந்த ஒரு பழங்குடி மக்களும் தங்கள் உரிமைகளை காக்க குரல் கொடுக்கும் உத்வேகத்தையும் தைரியத்தையும் வழங்கும் விதமாக அந்த தீர்ப்பு அமைந்தது. இந்த உன்னதமான செயலை செய்த நிமோன்டே, அமேசான் காடுகளை காப்பது எனது விருப்பம் மட்டுமல்ல, அது என் தந்தை, என் மூதாதையர் எனக்கு விட்டு சென்ற கடமை என்று அயராது உழைத்து வருகிறார். நீதிமன்றத்தோடு தன் கடமை முடிந்தது என்றில்லாமல் தங்கள் இடத்தை, அதன் முக்கியத்துவத்தை, அங்கு வாழ்பவர்களின் வாழ்க்கையை, வாழ்வியலை இளைஞர்கள் கொண்டு ஆவணப்படுத்தி உலகில் உள்ள அனைத்து மக்களின் மதிப்பையும் பழங்குடி மக்களுக்கு பெற்றுத்தந்தார். எண்ணெய் எரிசக்திக்கு மாற்றாக சூரிய ஒளி மின்சாரம், மழைநீர் சேகரிப்பு போன்ற பல நல்ல விஷயங்களை தங்கள் பகுதிகளில் நிறுவுவதோடு அப்பகுதி மக்கள் வாழ்வியலை மேம்படுத்த, அம்மக்களின் உரிமைகளை மீட்கவும், அவர்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் இன்றளவும் பாடுபட்டு வருகிறார். அவரோடு சேர்ந்து ஈக்வெடார் மட்டுமல்லாது பெரு, கொலம்பியா போன்ற நாடுகளில் வாழும் பழங்குடியினரும் தங்களது உரிமை குரல்களை எழுப்பி வருகின்றனர். அவர்களின் குரல் வலுவாக ஒலிக்க காரணமும் இவர்தான். இதனால் 2020ஆம் ஆண்டில் டைம் இதழின் செல்வாக்குமிக்க 100 நபர்கள் பட்டியலில் ஒருவரானார். நிமோன்டேவின் இந்த அளப்பரிய சேவைகளை கௌரவிக்கும் வகையில் 2020ஆம் ஆண்டு இவருக்கு மதிப்புமிக்க கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு வழங்கப்பட்டது. அப்போது ஆற்றிய உரையில், 15 வயது வரை நான் காட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லை. கார், நடைபாதை, பெரிய கட்டிடங்கள், ஆங்கிலம், ஸ்பானிஷ் எதுவும் தெரியாது. ஆனால் இந்த உலகம் எங்களை தவறாக புரிந்து கொண்டுள்ளது என்று நன்றாக தெரிந்தது.
எங்களுக்கு காட்டுமிராண்டி, முட்டாள், பிழைக்க தெரியாதவர்கள், மூடன், காட்டான் என்று பெயர் வைத்துள்ளது என்று தெரிந்தது. வெளியிலிருந்து வந்தவர்கள் எங்களை திறமையற்றவர்களாக கருதுகிறார்கள். காடுகளை தாண்டி எங்கள் மழைக்காடுகளை அழித்து எப்படி லாபம் பார்க்க வேண்டும், அழகான சுற்றுச்சூழல் அமைப்பை பணமீட்டும் திட்டமாக மாற்றுவது எப்படி போன்ற விஷயங்களை நாங்கள் கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று தங்கள் பழங்குடி மக்களின் வேதனையையும் போராட்டங்களையும் பேசியிருப்பார். 2024ஆம் ஆண்டு தனது கணவரோடு சேர்ந்து வி வில் பி ஜாகுவார்ஸ் என்ற தனது நினைவு குறிப்புகளை புத்தகமாக வெளியிட்டார். அதில் வௌராணி மக்களின் வாழ்வியல் முறை, தன் சொந்த அனுபவம், இடத்தை பாதுகாக்க தான் அனுபவித்த வழிகள் என பல்வேறு கோணங்களில் எழுதியுள்ளார். அப்புத்தகம் 7 மொழிகளில் வெளிவந்து சாதனை படைத்துள்ளது. பழங்குடி பெண் எழுதி 7 மொழிகளில் வெளிவந்த முதல் புத்தகம் என்ற கூடுதல் சாதனையும் படைத்தது. 2024ஆம் ஆண்டு ஹில்டன் ஹியூமானிடேரியன் அவார்டு, ஹில்டன் மனிதாபிமான பரிசு, 2024ஆம் ஆண்டுக்கான டைம் எர்த் அவார்டு, டைம் பூமி பரிசு போன்ற பல விருதுகளை வென்றுள்ளார். இப்படி அமேசான் காடுகளை காப்பதற்காக போராடி வரும் 41 வயது நிமாண்டேவை மழைக்காடுகளின் தேவதை என்று அழைப்பதே சரி என்று நினைக்கிறேன். அமேசான் காடுகள் கொண்ட 9 நாடுகளை சேர்ந்த தலைவர்களுக்கு அவர் எழுதிய கடிதம் ஒன்றில் அக்காடுகள் தங்களுக்கு எவ்வளவு உயிர் என்பதை மிகவும் காட்டமாக எழுதியிருப்பார். எண்ணெய் நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எங்கள் நிலத்திலிருந்து ஒரு ரீங்காரச்சிட்டு மலரிலிருந்து தேன் உறிஞ்சுவது போல எந்த பாதிப்பும் இல்லாமல் எண்ணெய் உரிவதாக நீங்கள் வாதாடுகிறீர்கள். ஆனால் அது பொய் என்று எங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏனென்றால் அந்த ஆற்றில் சேரும் கசிவுகளின் அடியில் வாழ்பவர்கள் நாங்கள். காடுகள் எரியும் போது அமேசான் எரியவில்லை என்று அறிக்கை விடுகிறீர்கள். அதனை நிரூபிக்க செயற்கைக்கோள் புகைப்படங்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் மூதாதையர்கள் உருவாக்கிய பழந்தோட்டங்கள் கருகி அதில் மூச்சு திணறியவர்கள் நாங்கள். காலநிலை மாற்றத்துக்கான உடனடி தீர்வுகளை தருவதாக ஒரு பக்கம் கூறிக்கொண்டு மறுபக்கம் எண்ணெய் பிரித்தெடுத்தல், சூழலுக்கு கேடு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபட்டு இக்காடுகள் மூலம் உங்களது உலக பொருளாதாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் போதே தெரியும் நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் என்று. ஏனென்றால் நாங்கள் இந்த நிலத்தின் அருகில் இருக்கிறோம். அவளது அழுக்குரலை முதலில் நாங்கள் தான் கேட்கிறோம். இந்த உலகம் தன்னை காப்பாற்ற சொல்லி தங்களை கேட்கவில்லை, மதிக்க சொல்லி கேட்கிறது. பழங்குடி மக்களான நாங்களும் அதைத்தான் கேட்கிறோம் என்று காட்டமாகவும் உணர்வு பூர்வமாகவும் எழுதியிருப்பார். இந்த கடிதம் அந்த நாட்டு தலைவர்களுக்கு மட்டுமல்ல, இயற்கையை மதிக்காத ஒவ்வொருவருக்கும் தான். மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு ஒரு சிறப்புமிக்க செய்தியுடன் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.